வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம இந்தியாவில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் சினிமாக்காரங்களும் சேர்த்து இந்து மதத்தை நாளுக்கு நாள் அழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம இந்துன்னு சொல்லி சொல்கிறதுக்கே நம்ம வந்து வெக்கப்படணும், அது போல் நிலைமைக்கு நம்மள ஆளாக்கணும் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. எப்போ பார்த்தாலும் ஜாதி படம் எடுக்கிறது, மதத்தை பற்றி எடுக்கிறது, இது போல் வேலைகளே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ இது ஸ்டேட்டில் வந்து எத்தனையோ சூப்பர் படம்லாம் எடுக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இங்கே இவனுங்க கதை அம்சமே இல்லை. ஆனால் சும்மாக்கிட்டி இந்த மீடியாக்காரங்களை வச்சு சோஷியல் மீடியாலாம் வச்சுக்கிட்டு சூப்பராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது, செம்ம கஷ்டமாக இருக்குது. நம்ம வாழ்க்கையிலேயே 1008 கஷ்டம் இருக்குது. இல்லை இவனுங்க கஷ்டத்தை போட்டு நம்ம காசு கொடுத்து ஏன் இன்னும் கஷ்டமாக படுத்தி பார்த்துக்கணும். இவனுங்க எடுக்கிறதுலாம் கதையே இல்லை சுத்தமாக. ஆனால் இவனுங்க வந்து நம்ம பெருசாக கதை எடுத்துட்டோம், இது எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அம்பேத்கர்ன்ட்டு ஒருத்தரை பற்றி சொல்லி அவர் மேலேயே நம்ம வெறுப்பு வர வைக்கிறாங்க. அம்பேத்கர் சூப்பரானவர் தான், அவர் நம்மளுக்கோசம் நிறைய விஷயம் சொல்லிக்கிறார் தான். ஆனால் அம்பேத்கரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிடாது ஐயா. கொஞ்சம் ஒரு சில பேருக்கு தான் வந்து அவரை பற்றி தெரியும், படித்தவங்களுக்கு மட்டும்தான். படிக்காதவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு அவரை பற்றிலாம் தெரியாது. அவர் வந்து நம்மளுக்கோசம் நிறைய சுதந்திரத்துக்கோசம் நிறைய பாடுபட்டவர் தான், நிறைய இது பண்ணவர் தான். ஆனால் இவங்க அம்பேத்கர்ன்ற ஒரு போர்வைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஒன்றா நம்பர் அயோக்கியர்கள். சினிமாக்காரங்களும் சரி, அரசியல்வாதிகளும் சரி. நம்ம ஏமாந்தவங்க இந்து மதத்துக்காரங்க சொல்லிட்டு நம்ம இந்து மதத்தை அவ்வளோ இழிவுபடுத்துகிறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன தான் இழிவுபடுத்தினாலும், என்ன தான் இது பண்ணாலும் எங்கள் மதம் மேலுக்கு மேல் போயிட்டே தான் இருக்கும். உங்களால் தடுக்கவே முடியாது. இதுதான் உறுதி.